கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒருத்தர் ஒரு பெரிய ட்ரெஸ் கடைக்கு போய் அங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷர்ட்டை எடுத்தார். அதை வாங்கலாம் அப்படின்னு அந்த டிஷர்ட்டோட விலையை பார்த்தப்ப தான் தெரிஞ்சு அது ரொம்ப காஸ்ட்லியான டிஷர்ட்னு. அந்த டிஷர்ட்டை கொண்டுட்டு அந்த மேனேஜர்கிட்ட போய், எதுக்கு இதுக்கு இவ்வளோ விலை போட்டிருக்கீங்க? இதில் அப்படி ஒன்றும் பெரிய டிசைனோ இது அழகான கலரும் இல்லையே, அப்புறம் எதுக்கு இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குன்னு கேட்டாராம். அந்த மேனேஜர் எதுக்கு, இதோட மதிப்பு இது உருவாக்குனவரை பொறுத்து இருக்கு, இதில் இருக்க கலரை பொறுத்தோ இதில் இருக்க டிசைனை பொறுத்தோ கிடையாதுன்னு சொன்னாராம். அதே போல தான் நம்மளும், நம்ம எவ்வளோ அழகாக இருக்கோம், நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்றதை பொறுத்தலாம் நம்ம மதிப்பு கிடையாது. நம்மளை யார் உருவாக்கியிருக்கா? நம்மளை உருவாக்குனது ஏசப்பா. அவ்வளோ மகத்துவமான தெய்வம் நம்மளை உருவாக்குனதுனால தான் நம்ம இவ்வளோ வேல்யூபிளாக இருக்கோம். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? லிவ் லைஃப் ஃபார் கிரியேட்டர், நாட் ஃபார் கிரியேஷன். வாழுகிற வாழ்க்கை படைத்தவருக்காக வாழணும், படைப்புகளுக்காக இல்லை. என்ன ஈஸியாக 2 லைனில் முடிச்சிட்ட அப்படின்னு கேட்கீங்களா? இது போல வாழ்ந்து காமிச்சவர் தான் ஜான் பேட்டன். பேட்டன் சொன்னார், மனுஷங்களே அடித்து சாப்பிட்றவங்க மத்தியில் நான் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொன்னார். உடனே இருக்க எல்லாரும் கேட்டாங்க, அதான் உனக்கே தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அறிவு இல்லாமல் அங்கே போய் போகிறேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பேட்டன் என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஒரு சாதாரணமான மனிதனாக இறந்து போனேன்னா என் உடம்ப புழுக்கள் சாப்பிடும். ஆனால் நான் அந்த இடத்துக்கு மிஷனரியாக போனேன்னா அங்கே என்னையவே சாப்பிட்ருவாங்க. இந்த உடம்பு நிலையற்றது, ஆனால் நான் அங்கே ஊழியத்துக்குன்னு போனேன்னா என்னெல்லாம் ஏசப்பா மகிமைப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஊழியம் பார்க்க போனார். அங்கே ஊழியம் செய்த ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக அவர் விளங்கினார். இதே போல தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஏசப்பாக்காக கொடுக்கணும். நம்மளோட கிரியேட்டர் யாரு? ஏசப்பா தானே. ஏசப்பாக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழுவோமா? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. லூக்கா 19:9. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். கொலோசையர் 4:2. உற்சாகமாய் கொடுக்கிற நேரத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். 2 கொரிந்தியர் 7:9.
பக்கத்தில் 1000 பேரும் இருந்தாலும் இயேசுவின் செல்லங்கள் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, தூக்கி தெரியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி தேர்ந்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அந்த பரலோகத்திற்கு போகிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். அவரை ஏற்றுக்கொண்டு நீ செய்த பாவத்திற்கான தண்டனை அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்து உன் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னை மன்னித்தருளும், என் பாவத்தை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவ்விடத்தில் ஒப்புரவாகும் போது இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எனக்காக நாங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள். உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எங்கள் ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். இந்த நாட்களிலே அநேக நெருக்கங்கள் எங்களுக்கு இருக்கிறது. பண நெருக்கங்கள் நிறைய இருக்கிறது. நெருக்கத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னாலே நான் ஆண்டவர்கிட்ட 25 வருஷமாக நான் நம்புகிறேன் ஒரு விசாலத்தை கொடுக்க போகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. எங்களுடைய இப்படிப்பட்ட பண நெருக்கங்கள் நீங்கும்படி ஜெபியுங்கள். எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி ஜெபியுங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிந்த உறவுக்காரங்கிட்ட உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்களேன். எங்களுக்காக ஜோமன்னு சொன்னால் போதுங்க. நான் அடிக்கடி ஒரு ரகசிய கிறிஸ்தவ அம்மாட்ட ஃபோனில் பிரசங்கம் பண்ணுவேன், ஃபோனில் ஜோம் பண்ணுவேன். அவங்ககிட்ட ஒரு நாள் பிரசங்கம் பண்ணி ஜோம் பண்ணி முடித்த பிறகு அவங்ககிட்ட சொன்னேன், எனக்காகவும் நீங்கள் ஜோம் பண்ணிக்கோங்க சிஸ்டர்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, கணேசா கட்டாயம் நான் பொய் சொல்ல மாட்டேன், ஜெபிக்கவே முடியாதுன்ட்டாங்க. ஏன் சிஸ்டர் அப்படி சொல்கிறீங்கன்னா, நான் முழங்கால் போட்டு கண்ணை மூடி ஜெபிக்கிறத என் கணவர் பார்த்தாருன்னா என்னை அருவாள் எடுத்து வெட்டியே விடுவாருங்கிறாங்க. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணும்போது யார் கண்ணை மூடணும்னு சொன்னால் அல்லேலூயா 2 பேர் இருந்தால் கண்ணை மூடணும். நீங்கள் தனியாக இருக்கிறீங்களா? நல்ல கண்ணை திறந்து அப்படி ஜெபம் பண்ணுங்க, கண்களை ஏறிட்டு அப்படி ஜெபம் பண்ணுங்க. அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்துங்க. எப்பெல்லாம் கிச்சனில் வேலை பார்க்குறீங்களோ, சமையல் பண்ணும்போது உப்பை எப்போ கையில் எடுப்பீங்களோ அப்போல்லாம், இப்போ உப்பை நீங்கள் கூட அப்படி உப்பை கையில் எடுத்தாப்புல நடிங்களேன், சும்மா நடிங்களேன். இப்படி வச்சிட்டிங்களா? நீங்கள் சொல்லுங்கள், ஏசப்பா கணேசனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க, ஆமென். உப்பு போட்டுருங்க. இவ்வளோதாங்க. ஒரு நிமிஷம் என் பேரை சொல்லி ஜோம் பண்ணுங்க. என்னடா எனக்கு ஒருத்தர் மட்டுமா ஜெபிக்கிறேன்? என் ஒருத்தருக்கு ஜோம் பண்ணிங்கன்னா எனக்கு பின்னாடி ஏறக்குறைய 800 மிஷனரிகள் இருக்கிறாங்க. மாதந்தோறும் சுமார் 1 லட்சம் சிறுபிள்ளைகளுக்கு ஆண்டுடைய அன்பை கிராமங்களில் சொல்லிக் கொடுக்குறோம். அல்லேலூயா. அநேக ஆயிரக்கணக்கான வாலிபர்களை சந்திக்கிறோம். பசித்தோருக்கு உணவு என்கிற திட்டத்தின் மூலிமா ஒவ்வொரு நாளைக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வேர்களுக்கு உணவு கொடுக்குறோம். அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளை அரவணைக்கிறோம். விதவிகள் மத்தியிலே பெரிய ஒரு ஊழியத்தை நாங்கள் நடப்பிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், என் ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணாங்க, என் மூலியமாக நடக்கிற எல்லா ஊழியத்திற்கும் ஜெபிச்சதுக்கு சமானங்க. ஆண்டவர் என்னை பயன்படுத்து வரல உங்கள் ஜெபத்தை கேட்டு. அல்லேலூயா. இன்னும் பாருங்கள், நான் சாகிறதுக்குள்ளே ஏசப்பாட்ட என்ன தெரியுமா சொல்லி ஜெபிக்கிறேன், ஏசப்பா நான் சாகிறதுக்குள்ளே 7000 மிஷனரிகளை எனக்கு தாங்க, 1 லட்சம் கிராமங்களை நான் சொந்தமாக்கிட்டு தான் சாகணும்னு ஜெபம் பண்ணுறேங்க. நல்லா இருக்குல்லங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்லங்க. அப்போ என்ன கேட்டாலும் தருவார்ல. நான் எனக்காகவே கேட்குறேன், ஏசப்பாவுக்காக கேட்குறேங்க. நீங்கள் கூடங்க ஜெபம் பண்ணுங்கங்க.
இப்போ கூட நீங்கள் கையை உயர்த்துங்களேன். நான் உங்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுக்குறேன். சொல்கிறீங்களா? ஏசப்பா, நான் சாகிறதுக்குள்ளே 100 கிராமங்களில் சர்ச்சு கட்டிட்டு தான் நான் சாகணும். ஆமென். ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஜெபத்தை கேட்பார். அல்லேலூயா. பேதுரு பாருங்க, கடல் மீது நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அவனை போய் ஏண்டா இப்படியெல்லாம் ஜெபிக்கலாமான்னு அடிக்கவாங்க செய்கிறாரு. வாடா நீ விசுவாசில வா, கடல் மீது நடங்கிறாரு. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேருங்க பாரம்பரிய கிறிஸ்தவங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்படுறீங்களே. ஏன் தெரியுமா பாரம்பரிய கிறிஸ்தவங்களாக இருக்காங்க? அவங்க பைபிளில் இருக்கிற வாக்கு தத்தத்தை டேஸ்ட் பண்ண முயலலை. நான் இப்போ பைபிளில் ஒரு அதிகாரத்தில் ஒரு அற்புதத்தை வாசிக்கிறேன். பேதுரு கடல் மீது நடந்தாருங்கிற அற்புதத்தை நான் வாசிக்கிறேன். அப்போ நான் அதை நம்பணும், என் வாழ்க்கையில் டேஸ்ட் பண்ண உதவி செய்யணும். இப்படிப்பட்ட அற்புதங்களை என் ஊழியத்தில் நான் ருசி பார்க்கணும். ஆண்டவரே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதங்கள் என் வாழ்க்கையில், என் ஊழிய வாழ்க்கையில் நடப்பிப்பீராக நான் ஜெபம் பண்ணணும். என்னால் 7000 மிஸ்டர்களை எழுப்ப முடியுமா? 1,00,000 கிராமங்களை ஏசப்பா சொந்தமாக மாற்ற முடியுமா? முடியாதுல்ல. முடியாததை சொல்லி ஜெபம் பண்ணுறதாங்க நமக்கு வேலை. நம்மளால் முடியாத ஏசப்பாட்ட சொன்னால் ஏசப்பா செஞ்சுட்டு போகிறாரு. அந்த செய்தியை கேட்குற சகோதர சகோதரியே, உங்கள் குடும்ப வாழ்க்கையில், பிஸ்னஸில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்பிக்கையை இழந்துட்டீங்களாங்க. இப்போ இழந்துட்டீங்களே, உங்களால் இதை சரிப்படுத்த முடியாதுன்னு உங்கள் மனசில் வந்துருச்சுல, இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட போகலாங்க. நீங்கள் ஜெபம் பண்ணலாம். பாருங்கள், பைபிளில் ஆண்டவர் சொல்கிறாருங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. பார்த்தீங்களா, ஒரு ஆபத்து வந்துருச்சு, நீ அவ்வளோதான் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்ற வேண்டிதான். பாருங்க, நான் அடிக்கடி கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறேங்க, ஒருத்தன் அருவாளை தூக்கி வெட்ட வந்துட்டான். தெருவில் நின்று பிரசவம் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற நிறைய தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க ஊழியக்காரனா ஓடி இருப்பாங்க பயந்தாடி. எனக்கு அப்படியெல்லாம் தெரியாதுங்க, பயப்படவே தெரியாது. ஏன்னா எனக்கு வசனம் தெரியுங்க. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அறிவு ஜாஸ்திங்க, புத்தி கம்மிங்க. என்ன அறிவு ஜாஸ்தி, என்ன புத்தி கம்மி? வசனங்களை டான்னு சொல்லுவாங்க. மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது, யோவான் 14:14 என்ன இப்படி எல்லாம் மனப்பாடமாக பேசுவாங்க. ஆனால் என்னங்க பிரயோஜனம்? அந்த வசனத்தை விசுவாசிக்கணும், டேஸ்ட் பண்ணணும். டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்து தரலைன்னு சொன்ன டாக்டரா, ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, ஊசி குத்துனா உங்களுக்கு வலிக்கும் இல்லை, ரத்தம் வரும்ல, அப்போ எனத்தரா டாக்டருக்கு படித்து ஊசிக்கு தெரியாதவனா டாக்டராடா. இன்றைக்கி நான் போகிற இடங்களில் கிராமங்களில் சொல்கிறேங்க, இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டுட்ட அவர் உயிருள்ள தேவன்னு தெரியுது. அவர் மரித்தோரை உயிரோடு எழுப்பினவர். உன்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்கு சிலுவையில் தண்டனை ஏற்றுக்கொண்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாருன்னு சொல்லி உனக்கு தெரியுதுல்ல. அவ்வளோ பெரிய தேவனை வச்சுக்கிட்டு நீ எப்படி புலம்புவ? அவரை பயன்படுத்த தெரியணும்ல. அல்லேலூயா. அருமையான அந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். நம்ம சொந்த பலத்தினால், சொந்த ஞானத்தினால் வாழவே முடியாதுங்க. என்னால் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நாம் அவரோடு தாங்க வாழ முடியும். நான் அடிக்கடி சொல்கிறேன், காலையில் வீட்டை விட்டு கிளம்புறோமா, நீங்கள் தனியாக கிளம்புறேன்னு நினைக்காதீங்க. இப்போ எல்லோரும் நான் வரமா, நீங்கள் யார் யார் வந்தீங்க? 2 பேர் வந்தோங்க. இல்லை நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. இன்னொருத்தர் எங்க? அவர் இயேசுனார் என் கூட வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை நீங்கள் பார்க்க முடியாது, என் கூட தான் இருக்கிறார். அவர் ஒருத்தர் வந்தாருன்னா என்ன அர்த்தம்? சேனைகளின் கர்த்தர் என் கூட வந்திருக்காருன்னு அர்த்தம். அதுக்கு ஒரு இராணுவமே வந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நானும் இயேசு கிறிஸ்துவும் தாங்க எல்லாம் போகிறோம். இந்த வாழ்க்கையை சந்திப்பதேங்க நான் தனியாக சந்திக்க முடியாதுங்க, வாழவே முடியாது. நான் தான் வாழ முடியல. 23 வயசு வரைக்கும் நான் வாழ்ந்து பார்த்தல, பரிசுத்தமாக வாழ முடியல, படிக்க முடியல. நான் ஆசைப்பட்டேன், என் ஆசைகள் எல்லாம் நிறைவேறாத ஆசைகள் தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் கூட பேச சொன்ன வார்த்தைகளே என்ன தெரியுமாங்க? இந்த செய்தியை கேட்குற அநேகர் நிறைவேறாத ஆசைகளோடு தான் இந்த வார்த்தைகளை கேட்பாங்கன்னு ஏசப்பா என்று சொல்லிட்டாருங்க. இந்த செய்தியை கேட்குற சகோதரனை, நிறைவேறாத ஆசைகளும் உன்கிட்ட எத்தனை இருக்குது? ஒரு பேனா பேப்பர் எடுத்து எழுது. சின்ன வயசுலேருந்து நீ என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ட, அது நடந்துச்சா? ஒரு ஆசையா? நிறைய ஆசைகள்ங்க, எல்லாம் நிறைவேறவே இல்லை. நான் சொல்கிறேன், ஏன் நிறைவேறல? உன் சொந்த ஞானத்தினால, சொந்த பலத்தினால நீ இச்சித்து, நீ ஆசைப்பட்டு ட்ரை பண்ண அது முடியல. அல்லேலூயா. ஒன்றும் இல்லைங்க, உன்னால் ஒரு நல்ல கிறிஸ்தவனை வாழ முடியுதா?
பரிசுத்தமுள்ள ஒரு கிறிஸ்தவனா வாழ முடியுதா? ஒரு நல்ல ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவனா உன்னால் வாழ முடியுதா? ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்றார்? நானே நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்குற நீங்கள் யாராவது நான் ஒரு நல்ல கிறிஸ்தவன் சொல்ல முடியுமாங்க? நான் ஒரு சர்ச்சில் போகும்போது நான் அவங்கள பார்த்து ஒரு கேட்டேன், நீங்கள் இவ்வளோ பேர் சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களே, உங்கள் சர்ச்சுக்கு என் கிராமத்தில் நான் ஊழியம் செஞ்சு புறஜாதிகள்லேருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு 10 பேரை உங்கள் சர்ச்சுக்கு அனுப்புனா சும்மா ஒரு இன்சியில் ஒரு 5% ஆண்டு மேலே அன்பு உள்ளவன் அப்போ தான் ரட்சிப்புக்குள்ளே வர்றான். உங்கள் சர்ச்சுக்கு வந்தால் நீங்கள் ஒரு சில வாரங்களில் அவனை நல்ல முழு கிறிஸ்தவனாக மாற்றிடுவீங்களாங்க? நீங்கள் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள்கிட்ட கிராமத்தில் உள்ள கொஞ்சம் ஒரு 10 பேர் உங்கள் சர்ச்சுக்கு அனுப்பி வைக்கிறேன். அவங்கள திரும்பி அனுப்பி விடும்போது நல்ல கிறிஸ்தவனாக உங்கள்கிட்ட கற்றுக்கொண்ட பாடங்களோடு அவன் திரும்பி வருவானாங்க? இன்னும் நல்லா கேட்குறேன், உங்களுக்கு புரிகிறாப்புல கேட்குறேன். அருமையான அந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, உங்களிடத்தில் கற்றுக்கொள்வதற்கு பாடங்கள் இருக்கிறதா? நல்ல பாடங்கள் இருக்கிறதா? நல்ல ஜெப வழக்கம் இருக்குதா? விசுவாசத்திக்கிற அந்த பழக்கம் இருக்குதா? உங்கள்கிட்ட என்ன பாடங்க இருக்குது கற்றுக் கொடுப்பதற்கு? மற்றவங்கள்ட்ட கற்றுக் கொடுப்பதற்கு என்ன பாடம் இருக்குது? பைபிளில் பாருங்களேன், பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருடம் ஒருத்தி இருக்கிறா. அவட்ட நான் படிக்கிறதுக்கு பாடம் இருக்குதுங்க. அவன் ஒன்றும் சர்ச்சுக்கு போய் வசனம் கேட்கல. அவள் சும்மா ஒரு இடத்துல இருந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறா. அவளுக்கு வியாதி 12 வருஷம் வியாதி. 12 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. 12 வருஷம் ஏசப்பா கேள்விப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறா. ஆனால் உடனே அவள் அந்த விசுவாசித்து அற்புதத்தை பெறுறதுக்கு உள்ள 12 வருஷம் போயிடுச்சு. இந்த செய்தி கேட்குற நீங்கள் காலத்தை தாழ்த்தாதீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை வாழ போகிறோங்க, அதை சந்தோஷமாக வாழ்வோம், இயேசுவோடு வாழணுங்க. நீங்கள் தனியாக நான் அதை சரிப்படுத்திடுவேன், என் வியாதி அதுவாக சரியாயிரும், நான் கொஞ்ச நாளில் பரிசுத்தமாயிருவேன், கொஞ்ச நாளில் என் குடி வழக்கத்துலேருந்து நான் விடுதலை ஆயிடுவேன், இப்படி நீங்களாம் முயற்சித்துக்கிட்டே இருந்தீங்க, உங்கள் பணமும் செலவாகும், காலங்களும் செலவாகும். 12 வருடம் காலி ஆயிடுச்சு பாருங்க. அதில் என்ன போட்டு சொத்தெல்லாம் போயிடுச்சுங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் போகும்போது ஒரு சொத்தை விற்க வேண்டி தான். இன்றைக்கி இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் அப்படி தான் இருக்குது. டாக்டர்கள் எல்லாம் 90% அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு சொத்தை விற்றா தான் போக முடியும். பாருங்க, எவ்வளோ பெரிய வேதனை உள்ள நாட்களில் இருக்கிறோங்க. அருமையான அந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்திற்காக மனவேதனையோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? நீயா சரிப்படுத்த நினைக்காத, அங்கே ஆண்டவர் இருக்கிறாரப்பா, ரட்சகர் இருக்கிறாரப்பா, அவர் உயிரோடு இருக்கிறாரப்பா, அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை மாற்றத்தை கொடுப்பார். பெரும்பாடுள்ள ஸ்ரீட்ட நான் படிக்கிறதுக்கு பாடம் என்ன தெரியுமாங்க? அப்படி விசுவாசம் கூர்மையாயிருச்சுங்க. நான் ஏசப்பா ஒருவேளை உனக்கு நான் என்ன செய்யணும், உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்டேன். நான் என்ன தெரியுமா சொல்லுவேன்? ஏசப்பா அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்ரீ பரலோகத்தில் இருப்பாங்களே, அவங்களுக்கு கொஞ்ச நாள் இப்படி ஒரு மிஷனரியை அனுப்பி விடுங்க, எங்கள் ஊர் சர்ச்சுகள்லாம் அனுப்பி விடுங்க, கன்வென்ஷன் ஸ்பீக்கரை அனுப்பி விடுங்க. என்ன விசுவாசம் ஆண்டவரே! அவங்க இங்கே பிரசங்கம் பண்ணினாங்கன்னா எங்கள் ஆட்கள் எல்லாம் விசுவாச கண்ணு திறக்கப்படும், கூர்மை ஆயிடுவாங்க, அவங்களுக்கு தேவையான அற்புதத்தை அவங்க பெறுவாங்க. அந்த அம்மாட்ட படிக்க வேண்டிய பாடங்கள் இன்றைக்கி சபைகளுக்கு இருக்குதுங்க. நிறைய பாடம் அந்த அம்மாட்ட சபைகள் படிக்கணும், போதகர்கள் படிக்கணும், ஊழியக்காரங்க படிக்கணும், கிறிஸ்தவங்க எல்லாரும் படிக்கணும் இல்லைங்க. பாருங்கள், அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை நான் ரொம்ப ரசித்து வேதனையோடு பயத்தோடு அந்த சம்பவத்தை நான் அடிக்கடி தியானிப்பேன். அவன் ஐஸ்வர்யவான் உயிரோடு இருக்கும்போதெல்லாம் அறிவே கிடையாதுங்க. இந்த செய்தியை கேட்குற சகோதரனே ஒரே ஒரு வாய்ப்பு தான் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த உயிருள்ள நாட்களிலேயே நீ ஆண்டவரை தேடணும். இந்த ஒரு வாழ்க்கையில் முடிய போகிறதில்ல வாழ்க்கை. இந்த மரணத்திற்கு பின்பாக பரலோகம், அக்கினி கடல், நரகம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த பரலோகத்திற்கு போகிறதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். அவரை ஏற்றுக்கொண்டு நீ செய்த பாவத்திற்கான தண்டனை அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினார் என்பதை விசுவாசித்து உன் பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னித்தருளும், என் பாவத்தை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒப்புரவாகும் போது நீ அந்த பரலோக ராஜ்யத்திற்கு போகலாம். இல்லாவிட்டால் அக்கினி கடலில் தான் பங்கடைவீர்கள். ஐஸ்வர்யவான் உயிரோடு இருக்கிற சுகபோக வாழ்க்கை வாழ்கிறான். அவன் மரித்த உடனே அக்கினி கடலிலே தள்ளப்படுகிறான். ஆனால் அங்கே லாசருங்கிறவன் இவன் போடுற மீதியானதை எடுத்து சாப்பிட்டு உயிர் பழிக்கிறான்.
வாழ்க்கையெல்லாம் கஷ்டம்தான், ஆனால் அவன் ஆண்டவர் மீது நம்பிக்கை இருக்கிறது. அவன் மரித்த உடனே பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் மடியிலே விடப்படுகிறான். ஏன்னா ஒரு சந்தோஷமான ஒரு லைஃபுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த ஐஸ்வர்யவானுக்கு உணர்வு வருதுங்க. உயிரோடு இருக்கும்போதெல்லாம் ஜெப வாழ்க்கை கிடையாது, ஒரு மிஸ்டரி பாரம் கிடையாது. செத்த பிறகு அவனுக்கு ஒரு மிஸ்டரி பாரம் வந்துருச்சு பாருங்க. ஜெபம் வருது பாருங்க. ஜெபம் பண்ணுறான். ஐயோ அந்த அந்த விரல் நுனியில் கொஞ்சோன்னு தண்ணி என் நாக்கில் வைக்க சொல்லுங்களேன், அப்படி ஜெபம் பண்ணுறான். இங்கேருந்து ஒருத்தரை மிஸ்டரியை அனுப்புனீங்கன்னா எனக்கு இவ்வளோ சகோதரர்கள் இருக்காங்க, இங்கேருந்து ஒருத்தன் போய் மிஸ்டரி ஊழியம் செஞ்சு அவங்க மனம் திரும்பிடுவாங்க. மிஸ்டரி பாரம் வருது பாருங்க. அல்லேலூயா. அருமையான தேவடி பிள்ளைகளை, கிடைக்கிற நாட்களில் மற்றவர்களுக்கு பாடம் சொல்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் ஐயா. அதற்காக நீ ஆசைப்படணும். உன்னுடைய ஆசைகள் எல்லாம் ஆண்டவராக இருக்கணும், ஏசப்பாவாக இருக்கணும். இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேங்க, உங்கள்கிட்ட மற்றவங்க சொல்லி கொடுக்கறதுக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பாடம் இருக்குதாங்க? இல்லவே இல்லை. இன்றைக்கி சர்ச்சஸில் கற்றுக்கொள்றதுக்கு பாடம் இருக்குதா? புறஜாதிகள் வந்து கற்றுக்கொள்வதற்கு பாடம் இருக்கிறதா? நிறைய சர்ச்சுகளில் இல்லை. அருமையான தேவடி பிள்ளைகளை, நான் ஒவ்வொரு சத்தியத்தை படிக்கும்போது அப்படித்தான் வாசிக்கிறேன் பாருங்கள். நிறைவேறாத ஆசைகள். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பாவோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் நிறைவேறுங்க. ஏசப்பா இல்லாட்டா ஒன்று கூட நடக்காது. இப்போ சாதாரண ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன வேணுங்க? நல்ல ட்ரெஸ் வேணும், தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும், உண்ண உணவு வேணும், ஒரு நல்ல ஆரோக்கியமுள்ள சரீரம் வேணும். இது எல்லாருக்கும் ஆசை இருக்குதாங்க. இந்த ஆசையே நிறைவேறல நிறைய பேருக்கு. ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க அதை நிறைவேற்ற முடியும். ஹல்லேலூயா. இது எல்லாம் முதல்ல கிடைச்சிருச்சா? ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துருச்சா? ஆண்டோடைய பிள்ளையா நீ மாறணும், அதுக்கு நீ ஆசைப்பட்டு முடிச்சிட்டியா? அடுத்து என்ன செய்யணும்? அந்த ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை நிறைவேற்றணும்னு சொல்லி ஆசைப்படணும். பாருங்கள், அடிக்கடி நான் மத்திய 14 அதிகாரத்தை யோசித்து பார்க்குறேன். அவன் ஆசைப்படுறான் பாருங்க, நான் கடல் மீது நடக்கணும் ஆசைப்படுறான். இன்றைக்கி நிறைய பேர் நான் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், பெரிய வீடு கட்டணும், ஆடி கார் வாங்கணும், பென்ஸ் கார் வாங்கணும், நிறைய ஆசைகள் படுவாங்க. நான் சொல்கிறேங்க, உங்கள் ஆசைகள் ஆண்டவர் நாம மகிமைப்படுற ஆசையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் பவுல் கொரிந்தியர்கிட்ட சொல்கிறாருங்க, நீ எதுக்கு தெரியுமா ஆசைப்படணும், விருப்பப்படணும்? வரங்களை ஆசைப்படுங்க, வரங்களை விரும்புங்க, விசேஷமாக தீர்க்க தரிசன வரத்தை ஆசைப்படுங்க, விருப்பப்படுங்கன்னு சொல்கிறாரு பாருங்க. இந்த செய்தியை கேட்குற சகோதரி, உன்னுடைய சுயநலத்திற்காக ஆசைப்பட்ட நிறைவேறாத ஆசைகள் இருக்குதா? அதெல்லாம் நிறைவேறாமே போயிருங்க. நீங்கள் என்ன செய்யணும்? இயேசுவோடு கூட கிறிஸ்துவுக்குள்ளாங்க ஆசைப்படுங்க. இப்போ பேதுரு கடல் மீது நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. நான் அடிக்கடி யோசிப்பேன், அந்த 12 சீசர்களை பேதுருவோடு நானும் ஒருத்தனாக இருந்திருந்தா பேதுருவை வெளுத்திருப்பேன். பேதுருவே, உனக்கு அறிவு இருக்குதா? ஏசப்பா கடல் மீது நடப்பார், உனக்கு எப்படி நடக்க முடியும்? நீ எப்படி நடப்ப? அப்படி அவனை அரட்டியிருப்பான் பாருங்க. அவன் சொல்கிறதெல்லாம் பேதுரு காது கேட்கலைங்க. நான் சொல்கிறேங்க, கர்த்தருக்குள் ஒரு ஆசை வந்துருச்சா? ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க. உன் கூட இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் உங்களுக்கு காது கேட்கக்கூடாதுங்க. அவர் என்ன ஆசைப்பட்டாலும் அவர் தருவாருங்க. அல்லேலூயா. பேதுருவிடத்தில் கற்றுக்கொள்கிற பாடம். அவன் முதல் ஸ்டெப்பு அவன் கால் வைக்கும்போது என்ன ஒரு பதற்றம் இருந்திருக்குங்க. எப்பயுமேங்க அந்த செய்தி கேட்குற சகோதரேஸ்வரி, கர்த்தருக்காக ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போதெல்லாம் ஒரு தயக்கம் வரதான் செய்யும். ஒரு டாக்டர் என்னிடத்தில் ஒரு மிஸ்டரி ஊழியத்திற்கென்று காணிக்க கொடுத்தார். ஒரு மிஸ்டரிக்கு மாதந்தோறும் காணிக்க கொடுத்தார். ஒரு 7 வருஷம் கொடுத்து முடிச்சுட்டு அவர் ஒரு நாள் சொல்கிறார், ஒரு மாதத்துக்கு 5000 ரூபா, 12 மாதத்துக்கு 60,000 ரூபா. அப்போ இத்தனை வருஷத்துக்கு எத்தனை லட்சத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் இப்படி சொல்கிறாருங்க. நான் அவரை பார்த்து சொன்னேன், இங்கே வாயா டாக்டர், உனக்கு மாத வருமானம் என்ன? 1 லட்சம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 12 லட்சம், 7 வருஷத்துக்கு எத்தனை கோடியை உனக்கு கொடுத்து விட்டாரு? இப்படி என்னைக்காவது ஏசப்பா கணக்கு பார்த்துருக்கிறாரா? அல்லேலூயா. அருமையான தேவடி பிள்ளைகளே, கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஆசைப்படணும். அவருக்கு பெரிய காரியங்களை செய்யும்படி தீர்மானிக்கணும். முதல் ஸ்டெப் வைக்கும்போது பல கால்குலேட் வரும். ஒரு மிஸ்டரியை தாங்கினா 5000 ரூபா கொடுத்தா இந்த செலவு போயிடும், அது போயிடும், என்னுடைய சேமி போயிருமோ என்னச்சு, அப்படி பயம் வரும். ஆனால் கர்த்தரை நம்பி காலை வச்சு பார்க்கணும். ஒரு ஸ்டெப்பு வச்சு பார்.
நான் அடிக்கடி மத்தேயு 14 பேதுரு வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒரு அற்புதங்க. ஒரு ஸ்டெப்பு வைக்கும்போது அந்த அற்புதத்தை டேஸ்ட் பண்ணுறான் பாருங்க. நான் அடிக்கடி ஒரு பிரசங்க சொல்லி கொடுப்பேன் வாலிபர்களுக்கு, கிராமத்தில் உள்ளவங்களுக்கு. இயேசுவுக்காக ஒரு ஸ்டெப் வைக்கிற ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். 1 ஸ்டெப் 1 மிரக்கல். இந்த செய்தி கேட்கிற சகோதர சகோதரியே, உன் வாழ்க்கையில் உன் சொந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறலையா? கவலைப்படாதங்க. இனிமேல் ஏசப்பாவோடு நீ ஆசைப்படு. அதில் எல்லா ஆசையும் நிறைவேறுங்க, எல்லா ஆசையும் நிறைவேறுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆண்டவருக்கு எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு அற்புதம் இருக்குங்க. சாரிபாத் விதவை பாருங்க, அவள் ஒரு ஸ்டெப்பு வைக்கிறா, அவள் சாக போகிற ஆண்டவர் அவளையும் நம்பி ஒரு ஊழியக்காரனை அனுப்பி வைக்கிறார். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஒரு ஊழியத்துக்கு கொடுக்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குங்க கிடைக்கும்? அல்லேலூயா. ஒரு பாக்கியங்க. அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எளியா மூலியமாக வருகிறது. என்னை பொறுத்தளவுக்குங்க, இந்த செய்தியை கேட்குற எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏசப்பா கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார்? இந்த கிராம மிஷனரி இயக்கம்ங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சாட்சி கொடுக்குறாங்க தெரியுமா? ஒருத்தருங்க ஒரு ஹோட்டலில் நான் ஒரு இடத்துல உட்காந்து பைபிள் வாசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒருத்தரை காமிச்சு அவர்கிட்ட நீ போய் பேசுங்கிற. அவர் யாருன்னே தெரியாது. ஆண்டவரே அவர்கிட்ட என்ன பேச? நான் உனக்கு வார்த்தை கொடுப்பேன்னாரு. சரின்னு நம்பி அவர்கிட்ட போனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஏன் சாக போகிறேன்னு கேளுங்கிறாரு. அப்படியா? நான் சொன்னேன், சகோதரரை நீங்கள் யாருன்னு தெரியாது, நீங்கள் எதுக்குங்க சாக போகிறீங்கன்னு சொன்னால் அவர் அழுறாரு. அவர் சொல்கிறாரு, நான் இன்னைக்கு இதான் கடைசியாக உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு ட்ரெயின் வரப்போது தண்டவாளத்தில் விழுந்து நான் சாக போகிறேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ட்ரெயின் வர்ற டயத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஏயா? என் ஆசைகள் எல்லாம் நிறைவேறல, நிறைய கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, என் வாழ்க்கையில் எல்லாம் தோல்விகள். நான் சொன்னேன், ஏசப்பாவை அறிமுகப்படுத்தினேன். உன் ஆசைகளெல்லாம் நிறைவேறணும்னா நான் ஒருத்தரை அறிமுகப்படுத்துகிறேன், அவர்கிட்ட போய் நீ உதவி கேளு. அப்படியா? யார்? பண உதவி கொடுப்பாரா? நான் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுப்பாரா? எல்லா உதவியும் அவர் செய்வாரப்பா. இல்லை, யாருங்க இந்த காலத்தில் அப்படி உதவி செய்வா? என் சொந்தக்காரர்கள்ட்ட உதவி கேட்டேன்னு தரல, எங்கள் அப்பா அம்மா என்னை வீட்டை விட்டு பற்றி விட்டாங்க, நான் தெருவில் நிற்கிறேன், எனக்கு வர வேண்டிய சொத்துக்களை பொய்யா எழுதி வாங்கிட்டாங்க, யாருமே வரல. நீங்கள் சொல்கிற அந்த ஒருத்தர் யாருங்க என் ஆசைகள்லாம் நிறைவேற்றிடுவாரா? அப்போ நான் சாக வேண்டாமா? நான் சொன்னேன், உன் ஆசை, நீ நினச்ச ஆசையை நிறைவேற்றுவார், நினைக்காத ஆசையை நிறைவேற்றுவார். ஆமேன். அவர் யாருங்க? நான் இப்பயே போகிறேன். அவரை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்னா தேவை கிடையாது. நீ போ, ஒரு மரத்தடியில் போ, உட்கார், எங்கேயா கம்மாக்கரைக்கு போ, தனியாக போ. அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசுவேன்னு கூப்பிடு. சும்மா ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு போய் இயேசுவே எனக்கு மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடு. அவர் வருவார், அங்கே வருவார். அவர்கிட்ட உன் வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள் எல்லாம் சொல், இருதயத்தை ஊற்று. நிறைவேறாத ஆசைகள், அண்ணாளுக்கு குழந்தை வேணும்னு ஒரு ஆசை இருக்குது, அது நிறைவேறல. அங்கே போய் சொல்கிறா, என் நிறைவேறாத ஆசை குழந்தை இல்லை, எனக்கு ஒரு குமாரனை தருவீங்கன்னா அந்த குமாரனை நான் உமக்கே தருவேன். பாருங்க, அவர் சொல்கிறா, கொடுத்துட்டார்ல. பேதுரு கடல் மீது நடக்கணும்னு ஆசைப்பட கொடுத்துட்டார்ல. சாலமோன் பாருங்க, உனக்கு என்னப்பா வேணுங்கிறார். நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? அவன் பாருங்க விவரமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட சாலமோன்கள்லாம் இக்காலத்தில் வேணுங்க. இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்க ஃபுல்லாக ஆண்டவர் எல்லாரையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சு, தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ஒரு ப்ரைஸ் தர போகிறேன், நீங்கள் என்னென்ன ஒரு ஜெபக்குறிப்புக்காக எல்லாம் இலவசமாக தருவேன், நீங்கள் என்ன கேட்டாலும் ஒரு ஜெபக்குறிப்பு நான் 10 தந்துடுவேன்னு கேட்டால் நீங்கள் என்ன கேட்பீங்க? ஒரு 1 கோடி ரூபா வேணும்னு கேட்பீங்க. என்ன சாலமோன்ட்ட என்ன வேணும்னு கேட்குறாரு. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அறிவு வேணுங்கிறான், ஞானம் வேணுங்கிறான். ஆண்டவர், நீ அரிதானதை கேட்டப்பா, நீ கேட்டதை ஆசைப்பட்டதை நான் தருவேன், நீ ஆசைப்படாத ஐஸ்வர்யத்தை மகிமையை நான் அவனுக்கு தரேன்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டவரை அட்ராக்ட் பண்ணுங்க, ஆண்டவரை உங்கள் பக்கமாக இழுங்க. அல்லேலூயா. நான் என்றைக்குமேங்க கார் கேட்கல, எனக்கு ட்ரெஸ்ஸு கேட்கல, எனக்கு உயிர் தாருன்னு சொல்லி கேட்டேங்க, உயிரை கொடுத்துட்டாரு. இப்போ என்ன தெரியுமா நான் கேட்குறேன், ஏசப்பா எனக்கு இன்னும் அபிஷேகத்தை தாங்கப்பா, வரங்களை தாங்கப்பான்னு கேட்குறேன். எல்லாம் வருகிறது ஐயா, வருகிறது. ஆத்துமாக்களை தாரும், கிராமங்களை தாரும் ஆண்டவரே என்று கேட்கிறேன்.
நான் என்னுடைய 25 வருஷ ஆசைகளில் ஒரு பெரிய ஆசை என்ன தெரியுமாங்க, நான் ஏசப்பாவை என் கண்ணீரை துடைச்சாருங்க. 6 மாதம் செத்து பிரிவேன்னு சொல்லி டாக்டர் என்னை கைவிட்டார். ஏசப்பா கண்ணீரை துடைச்சார். கொஞ்ச நாளில் அந்த ஏசப்பாவை மறுதளிச்சிட்டேங்க. நன்றி இல்லாதவனா மறுதளிச்சிட்டேங்க. ஏசு தான் சுகமாக்கணும் என்ன நிச்சயம்னு சொல்லி மறுதளிச்சிட்டேன். ஆனால் ஏசப்பா என்னை தேடி வந்தாருங்க. என் கண்ணு முழுக்க தரிசனமாகி உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிற அந்த தரிசனத்தை என் கண்களினால் பார்த்தேன். அவர் அழுதார். நானே தேவன், என்னை தவிர வேறு தேவர்களை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படைக்கப்பட்ட என் ஜனங்கள் இவளை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன், வியாதிகளை சுகமாக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார். ஐயா, என் கண்ணீரை துடைச்சவர் கண்ணீர் வடிக்கிறாரா? அன்றிலிருந்து இன்னும் ஒரு விஷயம் இயேசுவின் கைகளை என் வாழ்க்கையை அர்ப்பணித்து அன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் என் மனசில் வச்சேங்க, ஒரு ஆசைங்க. இனிமேல் ஏசப்பாவை அழ வைக்கக்கூடாது, அவரை துன்பப்படுத்தக்கூடாது. நான் தப்பு செஞ்சு அவர் அழுவாருங்க. அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமா நான் நடக்கலைன்னா அவர் அழுவார். ஐயா, இந்த செய்தி கேட்குற சகோதரியே, உன் நிறைவேற அந்த ஆசைகள் எல்லாம் நிறைய இருக்கல. இன்னைக்கு நீ ஒரு ஆசைப்படுறியாங்கப்பா, என் கூட இருக்கிற ஏசப்பாவை நான் துன்பப்படுத்த மாட்டேன், அழ வைக்க மாட்டேன்னு சொல்லி நீ ஆசைப்படு, ஜெபம் பண்ணு. உன் ஆசைகளில் கர்த்தருக்குள் நீ ஆசைப்படு. நான் சாகிறதுக்குள்ளே ஒரு 1000 சர்ச்சு கட்டணும், நான் சாகிறதுக்குள்ளே நான் முழு நேரம் மிஷனரியா பல 100 மிஷனரிகளுக்கு நான் காணிக்க கொடுக்கணும், ஆசைப்படு. என் பிள்ளைகளை கர்த்தருக்கு நேராக வழி நடத்தணும், கர்த்தருக்காக அவருடைய கண்ணீரை துடைக்கும்படி என் பிள்ளைகளை ஜெபிக்க வைக்கணும், கொடுக்க வைக்கணும், சாட்சியுள்ள கிறிஸ்தவனாக வாழ வைக்கணும், ஆசைப்படு. நான் சொல்கிறேன், கர்த்தருக்குள் நீ படுகிற ஆசைகள், நீ ஜெபிக்கிற ஆசைகள், அதை நிறைவேற்றுவார். அதோடு கூட இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் உனக்கு வருங்க. இந்த கணேசனுக்கு கொடுத்துருக்கிறாரு. எனக்கு என்னங்க குறை? ஜெபிப்பதற்கு நீங்கள் இருக்கிறீங்க, கொடுக்கறதுக்கு அநேக என்னை பெற்றிராத அநேக அம்மாமார்கள் இருக்காங்க, அப்பாமார்கள் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்காங்க, நிறைய ஊழியக்காரங்க என்னை நேசிக்கிறாங்க. ஐயா, என்னை பிள்ளை போல வச்சுருக்கிறாங்க. ஒரு கணேசன் இவ்வளோ ஊழியம் செய்கிறான்னு சொல்லி இது போதாதாங்க ஐயா. நான் ஏசப்பாவை அழ வைக்கக்கூடாது, அவரை சந்தோஷப்படுத்தணும் தாங்க ஊழியத்துக்கு வந்தேன், ஆசைப்பட்டேங்க. ஆனால் ஆண்டவர் நான் கேளாத எல்லாவற்றையும் தர. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை, உன் நிறைவேறாத ஆசைகளையும் ஆண்டவர் உனக்கு தருவார். நீ கர்த்தருக்குள் உன்னுடைய ஆசைகளை சொல்லு. கடல் மீது நடக்கணும்னு சொல்லி பேதுரு சொன்றாப்புல, சாலமோன் ஜெபித்தது போல, ஞானத்தை தாரும் என்று ஜெபித்தது போல நீயும் சொல்லி ஜெபித்துப்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் நிறைவேறாத எல்லா உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் உனக்கு தருவார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தின் மகிமையும் ஆண்டவர் தருவார். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றுகிறவர் அப்பா. பேதுருவின் ஆசைகளை நிறைவேற்றினது போல, சாலமோனுடைய ஆசைகளை நிறைவேற்றினது போல, இந்த கணேசனுடைய ஆண்டவரே ஆசைகளை நிறைவேற்றினது போல, இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய ஆசைகளை நிறைவேற்றுவீரான ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொரு நாளும் அற்புதத்தை ருசி பார்க்க உதவிச்சு, வரங்களினால் வல்லமையினால் நிரப்பும் பெரிய காரியங்களை இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட
அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோட பேர் ஞான புஷ்பம். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல தான் பிறந்து வளர்ந்தேன். ஆலயத்துக்கு போறது, வசனம் படிக்கிறது, இப்படி எல்லா காரியத்திலும் கிறிஸ்தவ முறைப்படி வளர்க்கப்பட்டு வந்தேன். என்னுடைய வாலிப நாட்கள்ல ஒரு யூத் மீட்டிங்ல நான் ஆண்டவருக்குன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். அப்புறமா எனக்கு திருமணம் ஆச்சு. எனக்கு திருமணமாகி 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. எல்லாருடைய வாழ்க்கையும் போலவும் என்னுடைய வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமா சமாதானமா போயிட்டு இருந்தது. என்னுடைய கணவர் ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிஸ்னஸ்ல நல்ல வருமானம் கிடைச்சது. எங்களுக்கு போக மீதியான எல்லாற்றையும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்க ஆசீர்வாதமா இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் ஒரு ஃபோன் கால் வந்தது. அந்த ஃபோன்ல அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன்ல சொல்லப்பட்டது. உடனே எங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தெரியல. எங்களை நம்பி பணம் கொடுத்தவங்க எல்லாரும் கம்பெனி எங்களுக்கு பொறுப்பு இல்லை, எங்களுடைய பணத்துக்கு எல்லாம் நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி எங்களை ரொம்பவே நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள் அப்படின்னு சொல்லி யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. நாங்க நல்லா இருக்கும்போது நிறைய பேர் எங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. நிறைய பேர் எங்களோட கூட இருந்தாங்க. ஆனா எங்கள்கிட்ட இருந்தது எல்லாமே போனதுக்கு அப்புறமா யாருமே எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன் வரல. எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளுக்கும் நாங்க இன்னொருத்தவங்களை சார்ந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டோம். அடுத்து என்ன பிசினஸ் பண்ணணும், அந்த கடன்களை எல்லாம் எப்படி அடைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கப்பட்ட சூழ்நிலையில நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒவ்வொரு நாளும் கடன்காரர்கள், பணம் கொடுத்தவங்க இப்படி சொல்லி நிறைய பேர் எங்களை நெருக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பொருளாதாரத்திலும் சரி, எங்களுடைய மனநிலைமையிலும் ரொம்பவே நாங்க பாதிக்கப்பட்டோம். டெய்லி நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட நல்லா சாப்பிட முடியாம, பிள்ளைகளை கூட சரியா கவனிக்க முடியாத அளவுக்கு மனதளவுல நான் பாதிக்கப்பட்டேன். இப்போ நான் ஒரு நாள் ரொம்ப அதை குறிச்சு அழுதுட்டே இருக்கும்போது என்னுடைய சகோதரன் என்கிட்ட ஒரு நாள் பேசினாங்க. நீ எதுக்கு இப்படி டெய்லி அழுதுட்டே இருக்க? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை அறியாம எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. அதனால நீ நம்பிக்கையோட இரு, ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்திலும் உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாள் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து எனக்கு ஒரு புது நம்பிக்கை கிடைச்சது. ரோமர்ல சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படிங்கிறத அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் அதுல இருந்து அழுகிறதெல்லாம் விட்டுட்டு நான் நம்பிக்கையோட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட நான் இருந்தேன். எங்க தெரிந்த ஒரு நண்பர் மூலமாய் கிராம மிஷனரி இயக்கத்தை பத்தி நாங்க கேள்விப்பட்டோம். வாலண்டியரா தான் என்னுடைய கணவர் வந்தாங்க. அப்புறம் டேவிட் கணேசன் அண்ணனுடைய செய்தியை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்ததன் மூலமா நாங்க குடும்பமாய் ஊழியத்திற்கு அர்ப்பணித்தோம். ஊழியத்திற்கு அர்ப்பணித்தது நிமித்தமா ஆண்டவர் எங்களுடைய எல்லா நெருக்கங்களையும் மாற்றினார். இழந்து போன எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய சமாதானம் எல்லாவற்றையும் ஆண்டவர் திரும்ப பெறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இதே போல ஏதோ ஒரு காரியத்துல, உங்களுடைய பிசினஸ்ல இல்ல உங்க குடும்பத்துல எதையாவது நீங்க இழந்து நம்பிக்கை இல்லாதவர்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஏசப்பாவுக்கு அர்ப்பணித்து பாருங்க, ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கைய அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவரால முடியுங்க. நீங்களும் ஊழியத்திற்கு அர்ப்பணிங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு கிறிஸ்தவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பல பதில் கொடுக்கலாம். அதுல முக்கியமான ஒரு பதில் என்ன? காணப்படாதவைகளை நோக்கி இருப்பான். இது ஒரு உலக மனிதனுக்கு புரியவே புரியாது. ஒரு உலக மனிதன் ஒரு கிறிஸ்தவன்ட்ட கேட்குறான், நீ எதப்பா பார்த்துக்கிட்டே இருக்க, எதை நோக்கமாக அவன் கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கிற? காணாத ஒன்றை பார்க்குறேன். அர்த்தமே இல்லை பாருங்க, கண்ணுக்கு தெரியாத ஒன்றை பார்க்குறேன் அப்படிங்கிறான். அதுதான் உண்மை. காணப்படாத ஒரு உலகம்,
நம்ம ஜெபிக்கிறோம், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவரை நம்ம பார்க்கல கண்ணால, ஆனால் வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் நமக்குள்ள அந்த நிச்சயத்தை தருகிறார். விசுவாசிக்கிறோம். ஏதோ ஒரு கண்ணால பார்க்கறத விட 100 மடங்கு நிச்சயமாய் ஒரு கிறிஸ்தவன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு கிருபை ஆண்டவர் தருகிறார். அல்லேலூயா. இந்த காணப்படாதவைகள் பைபிளில் வாசிக்க அதை குறித்த ஒரு விருப்பம், ஒரு தேடுதல் நம்ம மனசுல வரும். அதை பார்க்கும்போது தான் இந்த காணக்கூடிய உலகத்தில் நம்ம பத்திரமா வாழ முடியும். அந்த காணக்கூடாத உலகம், அங்கே என்ன நடக்கிறது, அங்கே தேவதூதர்கள் என்ன செய்கிறார், தேவன் என்ன செய்கிறார், பரலோகம் என்ன செய்கிறது, காணக்கூடாத பிசாசின் கூட்டம் என்ன செய்கிறது என்பதை குறித்த ஒரு அக்கறை மனிதனுக்கு இல்லாவிட்டால் he will suffer in this seen world. காணக்கூடிய உலகத்திலே அவன் போராடுவான். எது வாழ்க்கைன்னு புரியாது, எப்படி பிரச்சனைகளை ஜெயிக்கன்னு புரியாது. ஆனால் காணக்கூடாதவைகளை நோக்கி இருக்கிற ஒரு சீஷன், அவன் காணக்கூடிய உலகத்திலே அவன் ஜெயிக்கிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு நியூ சாங் கற்றுக்கலாமா? இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம், இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம். பயமில்லையே, தோல்வி இல்லையே, கவலை இல்லையே, அதனால் கண்ணீர் இல்லையே. பயமில்லையே, தோல்வி இல்லையே, கவலை இல்லையே, அதனால் கண்ணீர் இல்லையே. இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம், இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம். ஹாய் குட்டீஸ், பாட்டு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இப்போ நம்ம ஆக்ஷன் கற்றுக்கலாமா? இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம், இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம். பயமில்லையே, தோல்வி இல்லையே, கவலை இல்லையே, அதனால் கண்ணீர் இல்லையே. பயமில்லையே, தோல்வி இல்லையே, கவலை இல்லையே, அதனால் கண்ணீர் இல்லையே. இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம், இயேசு எந்தன் உள்ளத்தில் வந்ததாலே ஆனந்தம், இயேசு எந்தன் வாழ்வினில் வந்ததாலே பேரின்பம். என்ன குட்டீஸ், நாங்கள் செஞ்ச ஆக்ஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இதை கற்றுக் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதில் சந்திக்கலாம். பாய். ஆமீன். வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். தேசத்தை அசைத்ததான அநேக மிஷனரி சம்பவங்களை இந்த டிவி மூலமாக நீங்க கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இன்றைக்கு தேசத்தை அசைத்ததான சார்லஸ் பின்னியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பின் மாபெரும் சுவிசேஷராக விளங்கியவர் இந்த சார்லஸ் பின்னி ஆவார். இந்த சார்லஸ் பின்னி எழுப்புதலினாலே தேசத்தை அசைத்தவர். இவரை போல யாருமே இருக்க முடியாது. இந்த சார்லஸ் பின்னியை எழுப்புதலின் தந்தை என்று கூறுவார்கள். இந்த சார்லஸ் பின்னியை தேவன் இவ்வளவு வல்லமையாக பயன்படுத்த காரணம் என்ன என்று பார்ப்போமா? 1792 ஆண்டு இந்த சார்லஸ் பின்னி அமெரிக்காவில் பிறந்தார். சட்ட கல்லூரியில் படித்து வந்தார். வாலிப நாட்களில் பாவ உணர்வு அடைந்ததான இந்த சார்லஸ் பின்னி ஒரு நாள் அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை காட்சியை இவர் பார்த்தார். பார்த்த உடனே அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டார். நின்ற சார்லஸ் பின்னி தன் கண்களில் இருந்து கண்ணீர் வடிய வடிய அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தார். மரங்கள் நிறைந்ததான ஒரு காட்டுப்பகுதிக்கு ஓடினார். அங்கே ஓடி தன் பாவங்களை அறிக்கையிட்டு கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிக்க ஆரம்பித்த உடனே தேவன் அவரை தொட்டதை அவர் உணர்ந்தார். அங்கு தேவனுடைய ரட்சிப்பை இந்த சார்லஸ் பின்னி பெற்றுக்கொண்டார். அன்று மாலையிலேயே அவர் பரிசுத்த ஆவியின் வழிந்தோடும் வல்லமையான அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அன்று முதல் அதிகாலை ஜெபத்திற்கு இந்த சார்லஸ் பின்னி இடம் கொடுத்தார். இடம் கொடுத்த இந்த சார்லஸ் பின்னி ஒரு வல்லமையான மனிதனாக மாற துவங்கினார். அந்த சார்லஸ் பின்னியின் முகத்திலே எப்பொழுதுமே ஒரு வல்லமை, ஒரு ஒளி குடிகொண்டு இருக்கும். இவரது உள்ளம் தேவ அன்பினால் எப்போதுமே நிரம்பிக் கொண்டே இருக்கும்.
இந்த சார்லஸ் பின்னி ஜெப வாழ்விற்கும் பரிசுத்தத்திற்கும் மன்றாடி ஜெபிப்பதற்கும் பரிசுத்த ஆவியின் நிறைவிற்கும் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தவர். இவருடைய வாயிலிருந்து வல்லமையான வார்த்தைகள் புறப்படும். இவருடைய கண்களில் பரிசுத்த ஆவியின் நிறைவு வல்லமையாக வழிந்தோடும். நியூயார்க் மில்ஸ் என்ற இடத்தில் இந்த சார்லஸ் பின்னி ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் பருத்தி ஆலைக்கு இவர் கடந்து சென்றார். அங்கு செல்லும் போது இந்த சார்லஸ் பின்னியை நோக்கி வந்ததான ஒரு இளம்பெண் 10 அடி தூரத்தில் இருக்கும் போதே இந்த பெண் கீழே விழுந்து பாவ உணர்வடைந்து கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார். இந்த பெண்ணு மாத்திரமல்ல, அந்த ஆலையிலே பணிபுரிகிற அத்தனை பேரும் கீழே உருண்டு பாவ உணர்வடைந்து கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த பருத்தி ஆலையின் முதலாளி வேலையெல்லாம் நிறுத்த சொன்னார். நிறுத்த சொல்லி எல்லாரையும் அந்த ஒரு பெரிய அறையிலே கூடி உட்கார வைத்தார். அப்பொழுது இந்த சார்லஸ் பின்னி எழும்பி தேவனின் அன்பையும் வல்லமையும் மகிமையும் அந்த இடத்துல எடுத்து உரைக்க ஆரம்பித்தார். எடுத்து உரைத்த உடனே தேவனுடைய வல்லமை அந்த அறை முழுவதும், பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்த அறை முழுவதும் நிறைய தொடங்கினது. நிறைந்த உடனே யாருமே அழுகாதவர்கள் இருக்க முடியாது. எல்லோருமே மனம் திரும்பி தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். இந்த சம்பவங்கள் மாத்திரமல்ல, இந்த சார்லஸ் பின்னியின் மூலமாக இன்னும் நிறைய சம்பவங்கள் உண்டு. லண்டன் மாநகரில் நடந்த கூட்டங்களில் ஒவ்வொரு நாளும் 2000 பேர் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பினர். அது மாத்திரமல்ல, இந்த சார்லஸ் பின்னி பிரசங்கிக்கும் போது கர்த்தருடைய வல்லமை அபரிமிதமாக இறங்குவதால் ஜனங்கள் கீழே விழுந்தும் முழங்காலை நின்றும் மணிக்கணக்காக ஜெபித்து கொண்டே இருப்பார்களாம். இந்த சார்லஸ் பின்னி தனது 83வது வயது வரை பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். இந்த ஒரு தனி நபருடைய வாழ்விலே தேவன் சந்தித்து கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் எழுப்புதலை கொண்டு வந்தது. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வை தேவன் சந்தித்து கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வில் எழுப்புதலை கொண்டு வந்தது. தேசங்களில் எழுப்புதலை கொண்டு வந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான ஆமேன் வில்லேஜ் டிவி நேயர்களே, நீங்களும் ஒரு எழுப்புதலின் பாத்திரமாக மாற விரும்புகிறீர்களா? நீங்களும் இந்த சார்லஸ் பின்னியை போல ஜெப வாழ்விற்கும் பரிசுத்தாவியின் நிறைவுக்கும் பரிசுத்தத்தை குறித்ததான வாஞ்சைக்கும் வேத வாசிப்புக்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுதலுக்கும் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள். ஆனால் நீங்களும் சார்லஸ் பின்னியை போல தேவன் உங்களை அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமில்லை. உங்களையும் தேவன் சரித்திரம் பேசும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன். God bless you. இது வேண்டாத கழுதை, இது ஆகாத கழுதை, இந்த கழுதை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வீட்டுக்கு தான் பாரம், நம்ம குடும்பத்துக்கு தான் பாரம். நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஒருத்தருக்குமே ஆகாதவளா இருக்கிறேனே, ஆகாதவனா இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட கழுதை, வயதாயிருச்சின்னு சொல்லி தள்ளப்பட்ட கழுதை. ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டு எஜமான் இருந்தாங்க. அவங்க அவங்க வீட்டில் ஒரு கழுதையை வளர்த்து வந்தாங்க. அந்த கழுதை அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அவங்க சொல்கிற எல்லா வேலையும் அந்த கழுதை செஞ்சிகிட்டு இருந்துச்சு. பொதியை ஏற்றி விட்டால் எங்கே கொண்டு போய் இறக்கி வைக்கணுமோ கரெக்டாக இறக்கி வச்சு பல வருஷங்களாக அந்த எஜமானுக்கு உண்மையுள்ள வேலைக்கார கழுதையாக அந்த கழுதை வேலை பார்த்துட்டு இருந்தது. அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போதுல அதுக்கு வயசாயிட்டு ஒரு நாள் ரோட்டில் நடந்து போகும்பொழுது ஒரு பள்ளத்துக்குள்ளே அந்த கழுதை விழுந்துருச்சு. உடனே இந்த கழுதை பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு அப்படிங்கிற செய்தி வீட்டு எஜமானுக்கு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போது அந்த வீட்டு எஜமான் யோசிக்கிறாரு, இத்தனை வருஷம் இந்த கழுதை நமக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிச்சு. ஆனால் இப்போ அந்த கழுதைக்கு என்ன செஞ்சிருச்சு, வயசாயிருச்சு. இனிமேல் இந்த கழுதைக்கு நம்ம தீவனம் வச்சு இதற்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்து செலவழிக்கிறதெல்லாம் வீணாக போயிடும். அதனால் இதை அப்படியே விட்டுருவோம், அது சாகட்டும், அந்த குழியிலே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி செய்தி சொல்லி அனுப்புகிறாரு. ஆனாலும் மனசு கேட்கல. ரோட்டில் போகிறவங்க வாரவங்க எல்லாரும் மறுபடியும் அந்த எஜமானுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஐயோ உங்கள் கழுதை கணக்கிது, பயங்கர சத்தத்தோடு கணக்கிது, நீங்கள் ஏதாவது செய்யுங்க, இதை காப்பாற்றுறக்கு ஏதாவது முயற்சி எடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த வீட்டு எஜமானுக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. சரி, இப்போ மக்கள்லாம் விட மாட்டாங்க போல், இதை எப்படியாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் இருந்த வேலைக்காரங்கிட்டலாம் சொன்னாங்க, இது ஒரு பெரிய குழிக்குள்ளே விழுந்திருக்கு, இதை நம்ம காப்பாற்றணும்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, அந்த குழியை நீங்கள் மூடிடுங்க, எப்படினாலும் அந்த குழியை இருக்கிறது ஜனங்களுக்கு ஒரு ஆபத்தான காரியமாக தான் இருக்கும்,
இந்த குழியை பேசாமல் மண் போட்டு நிரப்பி மூடிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அங்கே அந்த வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரங்களாம் அந்த தெருவுக்கு போகிறாங்க. அந்த குழியை மூடுறதுக்காக ஒவ்வொரு தட்டு மண்ணையாக தோண்டி தோண்டி நினச்சிறாங்க, குழியில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நல்ல சலிச்ச மண்ணாக நல்ல சாஃப்டான மண்ணாக போட்டு குழியை என்ன செய்ய மாட்டாங்க, நிரப்ப மாட்டாங்க. எங்கெல்லாம் கிடக்குதோ குப்பை, பெரிய மரம் கிடக்கா போடு, பெரிய பாறாங்கல் கிடக்கா உள்ளே தூக்கி போடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக தூக்கி தூக்கி என்ன செஞ்சிட்ருக்காங்க, அந்த குழிக்குள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் ஆளுக்கு வேலை பார்க்குறாங்க. குழி கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கப்பட்டு அப்படியே பாதி அளவுக்கு போட்டு மண் போட்டு மெத்தியாச்சு. ஆனால் ஒவ்வொரு தட்டு மண்ணும் அந்த கழுதை மேலே விழும் பொழுது அந்த கழுதை 4 காலையும் முடக்கிக்கிட்டு குவேன்னு கத்திக்கிட்டு கணச்சிக்கிட்டு உள்ளேயே அமுங்கி கிடக்கலை. அது ஒவ்வொரு தட்டு மணலும் அது மேலே விழும் பொழுது ஒரு ஜம்ப் என்ன செஞ்சிச்சு, மேலே ஏறி வந்தது. இப்படியா ஒவ்வொரு ஜம்பாக ஏறி ஏறி வந்து கடைசி 1 அடி தூரத்தில் அந்த மண் விழுந்து அந்த குழி மூடிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரே ஜம்பில் என்ன செஞ்சிருச்சு, மேட்டுக்கு வந்துருச்சு. இது ஒரு சாதாரண வேடிக்கையான ஒரு கதையாக இருக்கலாம். ஆனால் இந்த கதையிலேருந்து ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன, சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்மளை இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து நம்ம வீட்டாட்கள்லாம் நினச்சிருப்பாங்க, இது வேண்டாத கழுதை, இது ஆகாத கழுதை, இந்த கழுதை வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வீட்டுக்கு தான் பாரம், நம்ம குடும்பத்துக்கு தான் பாரம், எதாவது செஞ்சு தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்க, அனுப்பி வச்சுருப்பாங்க. ஒருவேளை அவங்க ஒரு பக்கம் அனுப்பி வச்சுருக்கலாம். இங்கே இருக்கிற நம்மளே நிறையா நேரம் என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம், நான் இருந்து என்ன பிரயோஜனம், நான் அந்த உலகத்தில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஒருத்தருக்குமே ஆகாதவளாக இருக்கிறேனே, ஆகாதவனாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த வேண்டான்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட கழுதை, வயதாயிருச்சின்னு சொல்லி தள்ளப்பட்ட கழுதை, அது வாழ்க்கையில் நம்ம சாகந்தாண்டே ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதற்கு வந்த எல்லா தடை கற்களையும் படிக்கற்களாக வச்சு மேலே வந்துச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா தடை கற்களையும் நம்ம படிக்கற்களாக வச்சு நம்ம முன்னுக்கு வரும்படி ஆண்டவர் விரும்புகிறாரு. ஒருவேளை தடைக்கற்கள் என்ன மாதிரி தடைக்கற்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஒருவேளை உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் ஒரு தடைக்கல்லாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைய முடியாதபடி ஒரு தடைக்கற்களாக இருக்கலாம். எந்த தடைக்கற்களாக இருந்தாலும் சரி, அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த தடைக்கல்லை படிக்கெல்லாம் மாற்ற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. ஆகாது என்று சொல்லி தள்ளப்பட்டவங்கள அவர் மூளைக்கல்லாக்குற தெய்வமாக இருக்கிறாரு. ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே வீட்டின் மூளைக்கல் ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டவங்களா, வேண்டான்னு சொல்லி தள்ளப்பட்டவங்களா நீங்கள் இந்த இடத்துல அமர்ந்திருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை சுமக்கிற கழுதையா, இந்த கழுதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து இல்லை உங்களை அன்போடு அழைக்கிறாரு. நீ ஏன் கழுதம்மா, நீ என்ன சுமக்க வந்திருக்கிற, நான் ஒரு நாளும் உன்னை தள்ளவே மாட்டேன், நான் உன் மேலே அமர்ந்திருந்து பயணம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நாளிலே ஆண்டவரை சுமக்கிற கழுதையா, இன்னைக்கு என்னுடைய எஜமான் எனக்கு என்ன பணியை வைத்திருக்கிறாரோ அந்த பணியை செய்து முடிக்கிற ஒரு கழுதையா நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி என் தேவாதி தேவன் விரும்புகிறாரு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுறவங்களா ஒவ்வொரு நாளும் நம்ம வாழும்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். மனதில் கலக்கமா, வாழ்வில் பயமா, பாவ பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லையா, வாழ்வில் என்ன செய்வோம் என்ற குழப்பமா, தேவனுக்காக ஏதாவது செய்ய ஆசையா, விடை தெரியாத கேள்விகளுக்கு விடையறிய வாருங்கள். கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? திருச்சி மொராய் சிட்டியில் மாபெரும் எழுப்புதல் வாலிபர் முகாம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வியாழக்கிழமை சுதந்திர தினத்தன்று மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரை இனிமையான பாடல்கள், உயிர்ப்பிக்கும் சாட்சிகள், சிந்திக்க வைக்கும் குறு நாடகங்கள், சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்களின் வல்லமையான தேவ செய்திகள். எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப மகளே,
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். உன்னுடைய கிராமத்திற்கு, உன்னுடைய பட்டணத்திற்கு, நீ இருக்கிற தாலுகாவிற்கு, நீ இருக்கிற மாவட்டத்திற்கு, இந்த தமிழ்நாட்டிற்கு, என் இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக நான் உன்னை மாற்றுவேன். அருமையான இங்க வந்திருக்கிற வாலிப தம்பிமார்களே, தங்கச்சிமார்களே, இன்னைக்கு நீ வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க கூட வரப்போகிறார். இந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் இந்த கிறிஸ்தவ கூட்டத்தில் என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கிறீங்களா? நான் சொல்றேன், இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா உங்க வீட்டுக்கு உங்க கூட வரப்போகிறார். வாலிபரே, நீங்களும் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெற செய்யுங்கள். மேலும் தொடர்புக்கு 9486142610, 877808267.